ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பிரியா பாலு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறோம்னா, காரத்தட்டை செய்ய போகிறேன். அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டைக்கு 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். இதில் வந்து ஒரு 150 கிராம் உடச்சக்கல்ல பொடி பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டது. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்து 2 ஸ்பூன் அது ஊற வச்சது, 1 மணி நேரம் ஊற வச்சது, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு சும்மா காரத்துக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காஞ்ச மிளகாவை பொடி பண்ணி கூட போட்டுக்கலாம். நான் வீட்டு மிளகாத்தூளே யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், காரத்துக்காக தான். ஒரு 2 ஸ்பூன் வெண்ணெய் உருக்குனது, அதையும் போட்டுக்கிறேன். வேர்க்கடலை இருந்தால் கூட போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சோண்டு சீரகம். வேணும்னா நீங்கள் 4 பல்லு பூண்டு கூட நல்லா தட்டி போட்டோம்னா வாசமாக இருக்கும். நான் பூண்டு போட்டுக்கல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்குங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்ல காஞ்ச எண்ணெயை ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம இப்போது கிளறிட்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பதத்துக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம 1 by 1 சுட்டு எடுக்கலாம். தட்டை மாவு ஒரு 1/2 மணி நேரமாக ஊறிடுச்சு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பிசைஞ்சு போட்டால் நமக்கு தட்டை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துப்போம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பாலித்தீன் கவர், பால் கவர், ஏதோ ஒரு கவர் எடுத்துட்டு நீங்கள் இந்த உருண்டையை வச்சு இப்படி லைட்டாக மடித்து ஒரு டம்ளர் பேக்கு அதுவோ இல்லை கிண்ணமோ வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் சூப்பரான சேம் சைஸ் வந்துடும். இல்லைனா கையிலேயே கூட தட்டிக்கலாம் நீங்கள். ஆனால் இப்போ முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபோக் ஸ்பூனை வச்சு ஒரு 2 ஹோல்ஸ் போடணும். இல்லைன்னா நமக்கு வந்து அது பூரி மாதிரி உப்பி வரும். இந்த மாதிரி தட்டி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைங்க. கோல்டன் ஃப்ரை வந்த பிறகு எடுத்துருங்க. ரொம்ப கோல்டன் ஃப்ரை வேண்டாம். இந்த பக்குவம் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான தட்டை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.